அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. எல்லாருக்கும் ஈது நல்லபடியாக முடிஞ்சிருச்சா? அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் ஈது பெருநாள் வாழ்த்துக்கள். இது இந்த விலாகில் ஒரு 3 நாள் சேர்ந்த மாதிரியான விலாக் தான் இருக்கும். இது நாங்கள் ஈத் அன்னைக்கு நாள், அதுக்கப்புறம் ஈத் அன்னைக்கு என்னென்ன ரெசிபீஸ்லாம் செஞ்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மறுநாள் வெளியிலையும் போயிருந்தோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலெக்ஷனாக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஈத் அன்னைக்கு நாள் எடுத்திருந்தது தான். அன்னைக்கு பெருநாளுக்காக கொஞ்சம் க்ராசரிலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம், மதியானமே அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சம் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம், ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். ஆல்ரெடி எல்லாமே முடிச்சாச்சு, பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஊர்லேருந்து இப்போ தான் வந்திருந்தோம் அப்படிங்கிறனால ஊர்லேருந்துமே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்குனால பெருநாளுக்கு பெருசாக பர்ச்சேஸ் இல்லை, சிம்பிளாகவே இந்த தடவை முடிச்சுக்கிட்டாச்சு. இருந்தாலும் நம்ம கையெல்லாம் இருக்காது இல்லையா? ஸோ சும்மா கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தேன். இந்த சுடிதார்லாம் கொஞ்சம் ஹேண்ட் ஒர்க் மட்டும் கொடுத்து நல்லா சூப்பராகவே இருந்தது. ஆஃபரும் நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டோவில் ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போதைக்கு ஆஃபர் நல்லா போயிட்டுருக்கு. வேணுங்கிறவங்க வேணால் போய் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம். இது ரெடிமேட் ப்ளவுஸஸ் எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுற மாதிரியான ப்ளவுசஸ்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் கீழே க்ரோசரி வாங்குறதுக்கு வந்துட்டோம். நிறைய இஃப்தாருக்கு வேணுங்கிற மாதிரி நிறைய ஃபுட்டெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸு, அப்புறம் சாப்பாடு எல்லாமே நல்ல நிறையா பல்க் ஐட்டம்ஸாகவே போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. கேரளா ஸ்டைலில் தனியாக அவங்களோட ஃபுட்ஸ் தனியாகவே ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மட்டன் ஆர்டர் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு போயிட்டோம். ஆர்டர் கொடுத்துட்டா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது கட் பண்ணி வைக்கிறதுக்கு, கூட்டமாகவே இருந்தது. ஸோ அதை ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் ஆர்டர் கொடுக்க போயாச்சு. மட்டன் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக வந்துட்டேன். நான் பெருசாக அன்னைக்கு க்ரோசரி பர்ச்சேஸ் பெருசாக பண்ணிக்கல. ஈதுக்கு தேவையானது மட்டும் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் மறுநாள் கொஞ்சம் வீக்கெண்டில் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈதுக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் வீட்டில் ஃப்ரூட்ஸ்லாம் இல்லை, ஸோ ஆரஞ்சு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அது மேலே ஆர்டிஃபிஷியலாக ஒரு செடி வச்சுருந்தாங்க. என் பையன் அதை பார்த்துட்டு அம்மா மரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அதை அப்படியே அவன்கிட்ட கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பசங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களையும் எடுக்க சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து எடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களும் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பில் போட ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம பில் போட்டு தனியாக எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கவுண்டரில் கொடுத்து பில் போட முடியும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வெயிட்டு போட்டு எல்லாமே பில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் திங்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈத் அன்னைக்கு இடியப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இடியப்பம் வாங்கலான்னு போயிருந்தேன். நமக்கு இடியப்பம் புரோட்டா மட்டும்தான் ரெடிமேடாக கிடச்சிட்டு இருந்தது. இப்போ இட்லி கூட சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்லி ரெடிமேடாகவே இருக்குது. இது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது முடிச்சுட்டு பார்த்தாக்கா இது ராகி இடியப்பம். ராகி இடியப்பம் நான் ஆல்ரெடி ஒரு தடவை வாங்கி செஞ்சு பார்த்தேன், நல்லா சூப்பராகவே இருந்தது. வேணால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐடியிலே எல்லாமே கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராகவே இருக்குது. இட்லி எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் இப்போது சட்னி எல்லாமே போட்டிருக்காங்க. பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா விதமான சட்னியும் கொடுத்துருக்காங்க. நிலக்கடலை சட்னி, மல்லி சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இந்த மாதிரி 4 வகை சட்னி கொடுத்துருக்காங்க. இது எதுவும் உங்களுக்கு பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, நான் பார்த்தேன், அதை அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தோம். மறுநாள் வெளியில் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த பிளான்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த வேலையும் முடிச்சுக்கிட்டாச்சு. ஸோ எல்லாமே முடித்து வாங்கி பில் போட ஆரம்பித்தாச்சு. பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
அதுக்கப்புறம் இஃப்தார்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக ஈதுக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன். நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நியூஸ்லாம் பார்த்தேன். சண்டேவே வந்து ஈது வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நியூஸ் பார்த்துருந்தேன். ஸோ மத்தியானமே நான் வந்துட்டு உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேன். அதாவது இஃப்தாருக்கு ரெடி பண்ணும்போதே ஊற வச்சுட்டேன். ஸோ அதனால வந்து இஃப்தார் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பெருநாளுக்குள்ள வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. உளுந்து மாவு அரைச்சி இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணி இதை ஃபஸ்ட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டேன். உப்பு எதுவும் சேர்க்கல, மாவு மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாங்கி வச்சுருந்த மட்டனையும் பிரித்து இப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு சமையலுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிரித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் சூப்பும் மத்தியானம் வந்து ஆணமும் காய்ச்சலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் இருந்தது. இந்த தடவை பிரியாணி செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பும் ஆணமும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையானது எல்லாமே பார்த்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டோம்னா நமக்கு வேலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் பிரித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தனித்தனி பாக்ஸஸாக போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நானும் தனித்தனி பாக்ஸஸாக போட்டு வச்சுட்டேன். அடுத்து வந்து நான் அன்றைக்கி ஸ்வீட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன். ரெடிமிக்ஸ் பவுடர் தான் வாங்கியிருந்தேன். ஷான் கம்பெனியில் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டேன். இந்த மிக்ஸ் பவுடர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இதில் வந்து லைட்டாக நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு குலாப் ஜாமுன் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டு ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். நான் வந்து சேர்க்க மறந்துட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. இதிலேயே வந்து ஏலக்காய் அப்புறம் குங்குமப்பூ எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த நான் நல்லா பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா லைட்டாக அழுத்தம் கொடுக்காம லைட்டாக பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு குலாப் ஜாமுன் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு உடனடியாக நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம உருட்டி பார்க்கும்போது பால் நல்லா வந்து கையில் உருண்டு வரணும். இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு குலாப் ஜாமுன் உள்ளே உடையாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த 100 கிராம் மிக்ஸுக்கு வந்து ஒரு 15 குலாப் ஜாமுன் அளவுக்கு வந்தது. ஸோ இது எல்லாமே நான் உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு வெறும் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்காமல் அது கூட 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பொரிக்கும் போது குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து ரொம்பவும் காயக்கூடாது. ஒரு 3/4 பதம் அளவுக்கு காய்ஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நம்ம குலாப் ஜாமுனை ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்து பார்க்கணும். சேர்த்து பார்த்து அது பொறுமையாக மேலே கிளம்பி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா பால்ஸையும் சேர்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் வந்து எண்ணெயும் வந்து நீங்கள் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெளியில் கருகாமல் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். குலாப் ஜாமுன் பால்ஸை சேர்த்துட்டு நீங்கள் வந்து உடனடியாக வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு கலர் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் கருகின மாதிரி தெரியும். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் சேர்த்துடலாம். ஜீரா வந்து உங்களுக்கு சீனி கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் கொதிச்சா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் கொதிச்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு பால்ஸ் வந்து கரெக்டாக ஊறி வராது. இப்போ நான் வந்து இந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஜீராவை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். அப்போ இது வந்து ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பால்ஸ் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். ஒரு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நான் வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக மூடி வச்சிடணும். ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடாதீங்க. உள்ளே வேர்த்து தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மூடி வச்சுருங்க. இது அப்படியே ஆறட்டும். அதுக்கடுத்து வந்து காலையில் தான் என்னுடைய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து நான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பகூர் போட்டாச்சு. பெருநாள்னாலே பகூர் ஃபஸ்ட்டு போட்டுருவேன். ஸோ ஃபஸ்ட்டு பகூர் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் முர்த்தபாவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்ததுனால ஒரு 100 கிராம் அளவுக்கு எலும்பில்லாத மட்டன் எடுத்துக்கிட்டேன். அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் நல்லா வச்சு எடுத்துக்கிட்டேன். முர்த்தபாவுக்கு தேவையான, அதாவது ஜாலர் முர்த்தபா தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ஜாலர் முர்த்தபாவுக்கு நம்ம இந்த வெங்காயம், சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்க்கணும். இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஜாலர் முர்த்தபாவுக்கு ரொம்ப மஸ்ட். அதனால் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம்
1 கப் அளவுக்கு நான் மிக்ஸி ஜாரில் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம் சோம்பு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 முட்டை சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1 முட்டைங்கிறது கரெக்டாக இருக்கும். அது கூட 1/2 டீஸ்பூன் சீனி, 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கலருக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் அடித்து வந்துடும். இருந்தாலும் நம்ம அதை ஒரு தடவை வடிகட்டணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் நம்ம ஜாலர் சுடும்போது அடைக்காமல் இருக்கும். ஸோ அதனால் அதை நான் ஒரு தடவை சல்லடையில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து அதில் வந்து டஸ்ட் இருந்தது. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. அதையும் வந்து மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையான வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். சிக்கன் எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு அது மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்று மட்டும் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடச்சிரும். உங்களுக்கு வந்து கீமா கிடச்சிச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் தேவையே இல்லை. எனக்கு வந்து அன்றைக்கி நான் கீமா வாங்கலை, மட்டன் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அப்படிங்கிறனால அதுலேருந்தே கொஞ்சம் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதனால தான் எனக்கு இந்த ப்ராசஸ் போணுச்சு. அதுக்கடுத்து வந்து வெங்காயம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 டீஸ்பூன் சிக்கன் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்க சிக்கன், அது கூட கொஞ்சமாக க்ரீன் பீஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக நான் வதக்கி விட்டுக்கிறேன். இதில் ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது முர்த்தபாக்கு தேவையான ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணி மட்டும் இல்லாமல் நல்லா சுண்டி வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோதான், இதில் பெருசாக வேலையே கிடையாது. ஸோ இதெல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு இந்த ஸ்டஃபிங் ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம முர்த்தபா ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சைடு நான் வந்து சூப்புமே தாளித்து விட்டுட்டேன். ஆல்ரெடி சூப்போட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மட்டன் சூப்பை வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். இடியப்பத்துக்கு சூப்பும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சூப்பும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முர்த்தபாவுக்கு ஜாலர் தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜாலர் டம்ளர் வந்து நான் ஆல்ரெடி ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஜாலர் முர்த்தபா சுட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கேயே உங்களுக்கு பாட்டிலில் கூட கிடைக்கும். ஜாலர் தோசைலாம் சுடுற மாதிரி பாட்டில் கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி எல்லாமே தோசை எல்லாமே சுட்டு எடுத்து வச்சுட்டேன். சுட்டு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு சூடாக முர்த்தபா ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு இடையிலே பிள்ளைங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அவங்களையும் குளிக்க சொல்லிவிட்டு கொஞ்சம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க பிள்ளைங்களும். ஸோ முர்த்தபாவுக்கு தேவையான தோசை எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தொழுகிறதுக்கும் போயாச்சு. இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டோம். எப்போவுமே ஏதாவது ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடும். இந்த தடவை முன்னாடியே போயிட்டோம். ஸோ சப்பில் கொஞ்சம் முன்னாடியே இருக்க மாதிரி இருந்தது. நிறைய பேர் அது இப்போ வரல. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. வந்துட்டு ஃபஜ்ர் தொழுகாதவங்க எல்லாமே கலா செஞ்சு ஃபஜ்ர் தொழுதுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து யாசின்லாம் ஊதிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய தக்பீர்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதெல்லாமே சொல்லிவிட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே இங்கே கொடுப்பாங்க. பிள்ளைங்க கையில் கொடுத்து ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, அப்புறம் சாக்லேட் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ நாங்களும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களையும் கொடுக்க சொல்லிவிட்டு நாங்களும் எல்லாருமே ஷேர் பண்ணிவிட்டு நல்லபடியாக அன்றைக்கி ஈது பெருநாளை தொழுதுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வேலை பேலன்ஸ் இருந்ததெல்லாம் நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உளுந்து மாவு நல்லா வந்து உங்களுக்கு சில்லு மாதிரி வந்துருச்சு. நான் தொழுக போகும்போதே எடுத்து வெளியில் வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை எல்லாமே சேர்த்துட்டு வடையும் போட ஆரம்பித்தாச்சு. வடை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரவை பணியாரம் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் அவசரமாக செஞ்சதுனால ரவை பணியாரம் கொஞ்சம் சொதப்பிருச்சு. அம்மாட்ட ரெசிபி கேட்டு தான் செஞ்சுருந்தேன். இருந்தாலும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. நான் மறுபடியும் உங்களுக்கு நல்ல ரெசிபி கேட்டு கரெக்டான பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு வந்து நான் இன்ஷால்லா ஷேர் பண்ணுறேன். ரவை பணியாரம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா செய்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த பெருநாளைக்கு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அந்தளவுக்கு நல்லா வரல. ஸோ இன்ஷால்லா அடுத்த தடவை செய்யும்போது கரெக்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசை அப்படியே சாந்திப்படுத்திக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம்
பணியாரமும் சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாலர் தோசை ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு தேவையான ஸ்டஃபிங்லாம் வச்சு முர்த்தபா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் என் பொண்ணு வந்து இடியப்பம்லாம் ஹீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாமே அந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து வைக்கிற வேலை எல்லாமே பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜாலர் தோசையை தோசைக்கல்லில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதாவது 2 பீஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கீழே எதுவும் சிதறி போகாமல் இருக்கும். அதுக்கு இடையில நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை சேர்த்துட்டு மேலே 2 தோசையை வச்சு கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இந்த தோசை மேலே சேர்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல சீலாகி வரும், இல்லைனா உதிர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஜாலர் முர்த்தபா ரெடி ஆகிடும். இதை நீங்கள் தேவையான மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் இல்லை வந்து பெட்டி பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல் முர்த்தபாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி வந்து ஜாலர் முர்த்தபா, அதுக்கப்புறம் உளுந்து வடை, ரவை பணியாரம், குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் இடியப்பம், எலும்பு சூப்பு, வடைக்கு தேவையான தேங்காய் சட்னி எல்லாமே சேர்த்து அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அன்றைக்கி கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. நாள் ஃபுல்லாக சரியான தூக்கம் இல்லை, காலையிலேயும் சீக்கிரமே எழுந்து கிளம்பிட்டோம் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி ஃபுல்லாக தூங்கி முடிச்சுட்டு லஞ்சு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது. அன்னைக்கு பெருநாள் அப்படி தான் போனது. அதுக்கப்புறம் மறுநாள் வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. அலைன்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தோம். அதுக்கப்புறம் போக முடியல. சரி பக்கத்துலேயே ஃபெஸ்டிவல் லேண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஈவினிங் வந்து அஜ்மான் ஃபெஸ்டிவல் லேண்ட் தான் போயிருந்தோம். ஸோ பெருநாளைக்கு அங்கே ஏதாவது ஈவெண்ட்லாம் போடுவாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தோம். பார்க்கவே ரொம்ப நல்லாவே இருந்தது. நம்ம ஊர்லலாம் திருவிழா கடையெல்லாம் போனால் எப்படி இருக்கும், அவ்வளோ லைட்டிங், அவ்வளோ கேம்ஸு, அப்புறம் வந்து ஃபுட் ஸ்டால் எல்லாமே போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம ஊர்லலாம் திருவிழாலாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. பிள்ளைங்களுக்கு நிறைய கேம்ஸ் கொடுத்துருந்தாங்க. உள்ளே போகும்போது என்ட்ரி டிக்கெட் வந்து 5 dirhams போல் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு கேம்ஸுக்கும் நம்ம தீம் பார்க்லலாம் போடுற மாதிரி கார்டு வந்து கேம்ஸ்க்கு வந்து கார்டு போட்டுக்கணும். ஒவ்வொரு கேமுக்கும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணி கேம்ஸ்லாம் ஓடிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஃபுட் ஸ்டால்லாம் நிறையவே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பக்கமாக பெட் ஷாப் மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த பெட் ஷாப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப க்யூட்டாக அணில் குட்டி, அதுக்கப்புறம் வாத்து குஞ்சு, அப்புறம் லவ் பேர்ட்ஸு, அப்புறம் முயல், நிறைய குட்டி குட்டி முயல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்ருந்தோம். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நம்ம வெளியில் பார்க்குறத விட இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு கண்ணுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிலேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ லவ் பேர்ட்ஸு நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷும் வச்சுருந்தாங்க. ஃபிஷ் எல்லாமே வந்து நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா 5 dirhams வரும். இங்கே வந்து 20 dirhams போல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து குட்டி குட்டி முயல் வந்து நிறைய குட்டி போட்டிருந்தது. ஸோ இது வந்து அழகாக இருந்தது. நிறைய வெளியில் பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் ஒரு முயல் எடுத்து வெளியில் விட்டுருந்தாங்க. ஸோ நாங்களும் ஒரு முயல் எடுத்து போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தாச்சு. நம்ம ஊர்லலாம் கலர் கோழி குஞ்சுலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியே இங்கே வந்து வாத்துக்கு குஞ்சுக்கு வந்து கலர் அடித்து அதுக்கு அந்த மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. அழகாக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஆல்ரெடி நாங்கள் வந்து முயல் 2 வளர்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஞாபகம் வந்துடுது. அந்த ஞாபகத்திலே இந்த முயல் குட்டியை பிடிச்சி தூக்கி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம். ஸோ பார்க்கவும் ரொம்ப பாவமாக இருந்தது, ரொம்ப குட்டியாக இருந்தது. சரி இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த ரைடு எல்லாமே இருந்தது. எல்லா விதமான பெரிய பெரிய ரைட்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லா மக்களுமே அதில் விளையாடுறாங்க. நமக்கு தான் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. நான் பெருசாக ரைட்லலாம் போகவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ரைடில் போகிறது அப்படின்னாலே. உங்களில் யாருக்கு வந்து ரைடில் போகிறதுக்கு பிடிக்கும், இல்லை போகிறதுக்கு பயமாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தாங்க. தம்பிலாம் வேணாம்மா நான் போகலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை
பார்த்துட்டு மட்டுமே வந்தாச்சு. ஆனால் வந்து எங்கேயுமே உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான இடங்களே கிடையாது. அவ்வளோ மக்கள் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஸோ பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லாவே இருந்தது. நம்ம வீட்டிலேயே எப்போவுமே இல்லாமல் கொஞ்சம் வெளியில் போய் இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா மைண்ட் ஃப்ரீயாகவே இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். உங்களுக்கு அப்படியே என்னென்ன ரைட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஓவர் வியூவாக அப்படியே காமிக்கிறேன், வேணால் பார்த்துக்கோங்க. ஃபெஸ்டிவல் லேண்ட் போனீங்கனாலே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு நிறைய ரைட்ஸ்லாம் போக பிடிக்கும், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஈத் செலிப்ரேஷன் இந்த மாதிரி தான் நல்லபடியாகவே போணுச்சு. இந்த விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நம்ம பெனாஸ் கஃபே சேனலோட கிச்சன் டூர் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நிறைய டிப்ஸும் இந்த வீடியோஸில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.